இயற்கை வலி நிவாரணி. பொதுவாக 40 வயசு கடந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். கை கால் குறுக்கு இடுப்பு எல்லாமே வலிக்கும். அந்த மாதிரி வலி இருக்கும்பொழுது எடுத்ததுக்கெல்லாம் மருந்து மாத்திரை அப்படின்னு எடுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். மருந்து மாத்திரை தான் தீர்வாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில இயற்கை வழிமுறைகள் நான் சொல்லலான் இருக்கேன். பொதுவாக உடற்பயிற்சி செய்யும் பட்சத்தில் இந்த வலி நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ட்ரோபின், செரட்டோனின், அதே மாதிரி தியானம் செய்கிறதுனால டோமானின், இந்த மாதிரி ஒரு சில சுரப்பு நீர்கள் சுரக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே வலி வராமல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காலையிலையும் சாயந்தர நேரமும் இளம் வெயில் உடம்பில் படுறது மாதிரி சூரிய ஒளியில் நிற்கிறது. இந்த மாதிரி நிற்கும் பொழுது உங்களுக்கு இயற்கை வலி நிவாரணியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுடுநீர் குளியல் என்று சொல்லக்கூடிய வார்ம் வாட்டர், அதாவது வலி உணர்வை மறக்கடிப்பதற்கு இந்த சுடுநீர் குளியல் வச்சுக்கலாம். அல்லதுன்னா ஹீட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுடுநீரை ஊற்றி அப்படியே ஒத்தடம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில நறுமண எண்ணெய்கள் இருக்குது. அந்த நறுமண எண்ணெய் என்ன அப்படின்னா பெப்பர்மெட்டிங் ஆயில், லாவெண்டர் ஆயில், அதே மாதிரி ரோஸ்மேரி ஆயில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மசாஜ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த இயற்கையாகவே வலியானது குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு யோகா செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி செய்தால் உங்கள் இயற்கையாகவே வலியானது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஐஸ் ஒத்தடம் கொடுத்தாலுமே நல்லது. முதல்ல ஐஸ் ஒத்தடம் கொடுக்கணும், அப்புறம் ஹீட் ஒத்தடம் கொடுக்கணும். வெப்பம் குளிர்ச்சி இந்த மாதிரி மாறி மாறி கொடுக்கும் பொழுதும் இயற்கை வலி நிவாரணியாக அது திகழ்கிறது. அதே மாதிரி மஞ்சத்தூளில் உணவில் சேர்க்கும் பொழுது அதில் குர்குமின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. அந்த குர்குமின்கிறது இயற்கை வலி நிவாரணி. அதனால் ஒவ்வொரு உணவு பதார்த்தத்துலேயும் மருந்து பொருளான அந்த குர்குமின் இருப்பதனால உங்களுக்கு இயற்கையாகவே வலி நிவாரணம் அடைகிறது. அதே மாதிரி பார்க்கும்பொழுது நல்ல ஒரு தூக்கம் கூட சிறந்த ஒரு வலி நிவாரணியாக சொல்லலாம். அது மாதிரி மீன் எண்ணெயில் பார்த்திங்கன்னா விட்டமின் டி இருக்குது. அதை உள்ளேயும் எடுத்துக்கலாம், வெளிப்பகுதியில் எக்ஸ்டர்னல் ஆயிலாகவும் தேய்ச்சி வெயிலில் காட்டிட்டு குளிக்கவும் செய்யலாம். இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாக திகழ்கிறது. அதே மாதிரி உணவில் ஏதாவது ஒரு வகையில் இஞ்சி சேர்த்துட்டு வந்தாலும் இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாக இருக்க முடியும். அதே மாதிரி அன்னாச்சி பழம் இருக்குதே மிகச்சிறந்த ஒரு பழம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரூம் எலைன் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. இதை உடல் வலி தெரியாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற திசு வளர்ச்சிகள் இருக்குது பார்த்திங்களா, தேவையற்ற திசு வளர்ச்சி, அதாவது புத்துநோய் போன்ற திசு வளர்ச்சிகளை கூட அன்னாச்சி பழம் தடுத்து விடும். அப்போ அன்னாச்சி பழத்தை ஏதாவது ஒரு வகையில் எடுக்கும் பொழுது தேவையற்ற திசு வளர்ச்சிகள் இருக்காது, புத்துநோய்க்கு ஒரு தடுப்பாக இருக்கும், உடம்பு வலி நிவாரணியாகவும் இருக்கும். ஆக இந்த மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் டீயில் போட்டு தட்டி போட்டு சாப்பிடலாம். இது ஒரு இயற்கை வலி நிவாரணியாக சொல்லலாம். இந்த வலியை பொறுத்தளவில் மருத்துவ ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக உடல் பருமனாகி இருப்பவர்களுக்கு பொதுவாக உடல் உறுப்புகள் சார்ந்த வலி ஏற்படுவது இயல்பு தான். இடுப்பு வலிக்கு காரகன் சிம்ம ராசியும் கன்னி ராசி துலா ராசிங்க. அதே மாதிரி காரக கிரகம் அப்படின்னு பார்த்தா சூரியன் புதன். மூட்டு வலி காரக ராசி மகரமும் கும்பமும். இந்த காரக கிரகங்கள் சனியும் சந்திரனும். பாவகம் எடுத்தோம்னா 1ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகத்தை எடுக்கலாம். பொதுவாக இந்த இயற்கையான முறையில் வலியை போக்கடிப்பதற்கு இந்த மேற்கண்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு இயற்கையாகவே வலியானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய ஆராய்ச்சி மையத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை வலி நிவாரண மூலிகை சூரணம்னு ஒன்று இருக்குது. இதில் ஒரு 60 வகையான பச்சிலைகள் மூலிகைகள் கலந்துருக்குது. இதை வெந்நீரில் எடுத்த 4 மணி நேரத்தில் மலிச்சுன்னு மாடிப்படி ஏறலாம், உட்காந்து வெளியே போகலாம், உட்காந்து தட்டில் சாப்பிடலாம், ஸ்கிப்பிங் ஏர் ஆடலாம், அதே மாதிரி சைக்கிள் ஓட்டலாம். நான் சொல்கிறது 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு
நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த வலி நிவாரண பொடியில் பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, முடக்கருகு, வாதமடக்கி, வாதநாராயணன், காக்கரட்டான், வேலிப்பருத்தி, முடக்கத்தான், பச்சை கற்பூரம், தனியா இதெல்லாம் இருக்குங்க. இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. இந்த வாதவலி சூரணம் நம்மிடம் கிடைக்கும். இது சாப்பிட்ட ஒரு 4 மணி நேரத்திலேயே வலி இதெல்லாம் செஞ்சும் கூட எனக்கு வலி நிற்கலை அப்படிங்கிறவங்க இந்த சூரணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்திலே மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திலே நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். வழி மாறி சிறப்புடன் பணியாற்றி நல்ல முறையிலே வளம் காணலாம் என்று கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.